ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? ஆனால் ஒன்றே ஒன்று மறந்துட்டுருப்பீங்க, வேலை தேட மறந்துட்டுருப்பீங்க. ஏன் மறந்தீங்க? தப்பில்லை. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாயிடுச்சு. வேலை தேடி தேடி பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்து சுத்தமாக கம்மியாயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம வேலை தேட போகிறோம், யூஐ யூஎக்ஸுக்கு, யூஎக்ஸ்யூஆர் யூஐ யூஎக்ஸுக்கு எப்படி நம்ம ஒரு ஜாப் அப்ளை பண்ண போகிறோம், ரெஸ்யூமில் என்னென்ன கதை விட போகிறோம், அதை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்ணுவோம். தென் வந்து நம்ம ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ரெஸ்யூம் போவோமா? ரெஸ்யூமோட சைஸ் வந்து என்னவாக இருக்கும்? அஃப்கோர்ஸ் A4 இருக்கும். ஸோ வந்து நான் A4 செலக்ட் பண்ணிக்கிறேன். தப்பி தவிர A3 செலக்ட் பண்ணிங்கன்னா ஜெராக்ஸ் எடுக்கும் போது, தம்பி என்னப்பா A3யில் கொண்டு வந்துருக்க, அசிங்கமாக அதை கேட்டுருவான்ட்டு அமுச்சு விட்ருவார். ஸோ அதனால் A4 நீங்கள் எடுத்துக்கணும். கருப்பு கலரில் போடக்கூடாது ரெஸ்யூமை, நம்ம ரெட் கலர்லேயும் போடக்கூடாது ரெஸ்யூமை. லைட்டாக கிரே அதுவும் போடக்கூடாது, ஒயிட் கலரில் இருக்கணும். செக்ஷன்ஸ் என்னென்ன செக்ஷன்ஸ் வரப்போகுதுன்றதை நம்ம முடிவு பண்ணணும். ஃபஸ்ட்டு செக்ஷன் என்னோட பெயர். வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ஆகாஷ். ஐ ஆம் ஸ்டடிங் 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் ஐ வாண்ட் டு ஜாயின் இன் UXUI. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். யுவர் நேம் அஜித் குமார். யா அஜித் குமார். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் ஃபாண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம எந்த டிசைனும் பண்ண போகிறது கிடையாது. என்னென்ன விஷயத்தை நம்ம உள்ளே போட போகிறோன்றது தான் இங்கே ஒரு இது மேட்ரு. என்னென்ன வரப்போகுது? ஃபஸ்ட்டு அஜித் குமார், அதாவது என்னோடய பேர். நான் என்ன பிடுங்கிறதுக்காக இந்த ரெஸ்யூம் போடுறேன். நான் என்ன பிடுங்குறேன்? UXUI தான் என்னோட இது. UXUI டிசைனர். ஓகேங்களா? இஃப் யூ ஆர் அ சீனியர், ஒரு 3 வருஷம்னாலே சீனியர் தான். இஃப் யூ ஆர் அ சீனியர், யூ ஷுட் அப்டேட் யுவர் ரெஸ்யூம் லைக் திஸ். ஓகேங்களா? இஃப் யூ ஆர் அ ஜூனியர், யூ ஷுட் upload your resume like this. If you are a fresher, ஜூனியருக்கும் சீனியருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜூனியர்னால் நீங்கள் ஒரு 6 month கம்பெனியில் இருந்தீங்கன்னா அது ஜூனியர் ஆகிடுவீங்க. ஸோ இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், யூ ஷுட் சிம்பிளி புட் லைக் UXUI டிசைனர். ஸோ ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு போட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணோம்ல, கம்யூனிகேட் பண்ணோன்னா ஃபோன் நம்பர் வேணும். ஸோ யூ ஷுட் ஆட் ஃபோன் நம்பர் and email ID, a point of communication. email ID. ஓகேங்களா? இது 3மே இருக்கணும்ல. இதுக்கப்புறம் தான் நம்ம கதை விட போகிறோம். நான் இப்படி, நான் அப்படி, நான் இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய பணக்காரனோட, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சேர்த்து அப்படின்னு நீங்கள் கதை நிறைய விட போகிறீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம இப்போ வந்து டிசைன் பண்ண போகிறது கிடையாது. அடுத்து வந்து ஒரு கோடு ஒன்று கொடுப்போம். ஓகேங்களா? அதாவது அபவுட் மீ, அதாவது அபவுட் அஜித் குமார். அவர் என்ன சொல்லுவார்? அது உள்ள ஐ எம் அன் டிபெண்டன்ட் ஆர் இண்டிபெண்டன்ட் UXUI டிசைனர். ஐ எம் அ ஃப்ரெஷர். ஐ வாண்ட் டு லேர்ன். நான் வந்து ஒரு ஃப்ரெஷர். எனக்கு வந்து ஒரு பெரிய டீமோடு ஒர்க் பண்ணணுன்னு ஒரு ஆசை. ஸோ ஐ வில் பில்டு. நான் வந்து கற்றுக்கிட்டு மேலும் மேலும் முன்னேறுவேன் அப்படின்ற கதையை தூக்கி உள்ளே போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அபவுட் அஜித் குமார். செகண்ட், ஸோ நிறைய பேருக்கு கான் ஆர்டிஸ்ட்னு யார் தெரியுமா? கான் ஆர்டிஸ்ட்னால் யாரும் தெரியுங்களா? கான்னா ஒருத்தரை வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்காக நிறைய அப்பீலிங் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது
இந்த இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபே மாறிடும். அதே மாதிரி நீங்கள் இந்த ப்ராப்ளம் சொல்லிவிட்டு இந்த சொல்யூஷனுக்குன்னு ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி நிறைய கான் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும் வேர்ட்ஸ் எல்லாம். இவன் தான் நமக்கு அப்படின்ற கான்செப்டில் இருக்கும். இவன் தான் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அபவுட். நான் சொல்ல வருது அதுதான், இவன் தான் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி இருக்கணும் அபவுட். ஓகேங்களா. செகண்ட் வந்து அஃப்கோர்ஸ் யூ ஆர் அ ஃப்ரெஷர். ஸோ வந்து தெர் இஸ் நோ டேட்டா லைக் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போட தேவையில்லை. யூ ஆர் அ ஃப்ரெஷர். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸுன்னு போடவே தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது பதிலாக சர்டிஃபிகேட்ஸ்னு போடலாம். இஃப் யூ ஆர் டன் எனி சர்டிஃபிகேட்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் பண்ணலை அப்படின்னா யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸு, நிறைய டுட்டோரியல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. அதெல்லாம் எதில் வரும்னா நான் சர்டிஃபிகேட்ஸில் வரும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பிடிங்க சர்டிஃபிகேட்டே உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நான் சர்டிஃபிகேட்ஸ்னு போட்டு நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, சம் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு டுட்டோரியல் ஃபுல் கிராஷ் கோர்ஸ் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த யூடியூப் வீடியோவை நீங்கள் இதில் போடுங்க. ஓகேங்களா. இது வந்து ஒரு பிரச்சனையே ஒரு எதுவும் கிடையாது. கம்பெனிக்கு உங்களை பற்றின விஷயம் தெரியுது, அவ்வளோதான். ரெஸ்யூம்ன்றது கம்பெனி, நீ யார், நீ ஏன் இங்கே வந்து ஒர்க் பண்ணணும், அதுதான் மேட்ரு. ஸோ வாட் எவர் இட் இஸ், என்ன நீங்கள் படிச்சிங்களோ அந்த கர்மத்தத்துக்கு உள்ளே போடுங்க, அவ்வளோதான். நான் சர்டிஃபிகேட்ஸ். அடுத்து வந்து அடுத்து வந்து ஸ்கில்ஸ் தான் முக்கியம். ஸ்கில்ஸ் ஓகே. ஸ்கில்ஸ் இதில் என்னென்ன ஸ்கில் உங்களுக்கு தெரியும்? லிசனிங் ஸ்கில்லு, ரைட்டிங் ஸ்கில்லு அப்படின்னு போட்டிங்கன்னா தம்பி போயிட்டு வாங்கப்பா வீட்டுக்குன்றவர். ஓகேங்களா. ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ்? ஃபோட்டோஷாப் தெரியுங்களா? ஃபோட்டோஷாப் தெரியும். இல்லஸ்ட்ரேட்டர் தெரியுமா? அது. ஃபிக்மா தெரியுமா? தெரியும். ஸோ இதில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, க்ரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்னா க்ரியேட்டிவ் சைடு இருக்கிறது தான் டூல்ஸ்லாம் நீங்கள் போடலாம், க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் போடலாம். ஓகேங்களா. மற்றபடி அதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவுமே போட்டக்கூடாது. லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் வந்து எஸ்இஓ பண்ணுவேன், அதெல்லாம் போடக்கூடாது. வீடியோ எடிட்டிங் கூட நீங்கள் போடக்கூடாது. தெரிஞ்சால் ஓகே, நீங்கள் உங்கள் இஷ்டம், அது போகிற நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் போடலாம். ஓகேங்களா. இந்த ஃபிக்மா, ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் போட்டிங்கன்னா ஸோ வந்து இவருக்கு வந்து அந்த ரெக்ரூட்டர் பார்க்குறவர் வந்து ஓகே இந்த ஃபிக்மா, இல்லஸ்ட்ரேட்டர் தான் இவருக்கு தெரியும் அப்படின்ட்டுருக்காங்க. இதுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு தான் ஜாப், அதாவது இது பேஸ் பண்ணி தான் டாஸ்க் வரும். நீங்கள் வீடியோ எடிட்டிங்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் போட்டிங்கன்னா ஸோ இட் வில் பி எ கிளாஷ். ஓகேங்களா. ஸோ ஸ்கில், நான் சர்டிஃபிகேட், ஸ்கில்ஸ். வேறு என்ன? ஸ்கூலிங்ஸ் போடணும். என்னென்ன 10th 12th எப்போ முடிச்சிங்க, அது முடிச்சிங்க, காலேஜ் என்ன முடிச்சிங்கன்னா அதை போட்டுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து டிஸ்க்ளைமர் போடுறது போடாதது உங்கள் இஷ்டம் தான். அது எதுக்கு டிஸ்க்ளைமர்? போடுங்க. டிஸ்க்ளைமரும் முக்கியம் தான், போடுங்க. ஏன்னா ஒரு சிம்மில் பார்க்கும்போது நிறைய டிஸ்க்ளைமர்ஸ் தான் இருந்தது. அது ஏன் போடுறாங்கன்னு எனக்கு தெரில. மேபி போடுங்க டிஸ்க்ளைமர். ஓகேங்களா. தட்ஸ் ஆல். இந்த கான்செப்ட் தான் அது உள்ளே இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து வந்து செகண்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி சர்ச் பண்ணணுன்றதை தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரெக்ரூட்டராக நினச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு ரெக்ரூட்டர், நீங்கள் வந்து ஒரு UXUI ஸ்டூடெண்ட்டை ரெக்ரூட் பண்ண போகிறீங்க. உங்கள் கம்பெனிக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஃபோன் பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன கால் பண்ணுவீங்க? நான் என்னென்னு சர்ச் பண்ணுவேன்? UXUI டிசைனர் இன் சென்னை அப்படின்னு போடுவேன். ஓகேங்களா. இதில் பார்த்தோன்னா நாக்ரி வருது, UXUI. இந்த ஆடெல்லாம் நீங்கள் எதுவுமே, இந்த ஆடெல்லாம் வந்து இல்லை காசு கொடுத்து போடுறவனுங்க, இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது. ஆட் இல்லாமல் வருது தான், இதுதான் மெயினான, இதுதான் ஹை டிராஃபிக் வெப்சைட். ஓகேங்களா. இது உள்ள தான் நிறைய பேர் வந்து கிளிக் பண்ணி போகிறாங்க. ஸோ வந்து இதுதான், இந்த ஆடெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து சும்மா நாக்ரி கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ வந்து UXUI டிசைனர் சென்னை, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் அஃப்கோர்ஸ் ஃப்ரெஷரு, சென்னை சர்ச் பண்ணுறேன். லொக்கேஷன் கேட்குது, ஓகே கொடுத்துறேன். நீங்கள் வந்து ஒரு இன்டர்னாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் கோ அண்ட் சூஸ் இன்டர்ன் செக்ஷன்ஸ். இல்லை அப்படி
நான் ஃப்ரெஷராகவே போகிறேன் அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம், தட்ஸ் யுவர் விஷ். லுக்கிங் ஃபார் UXUI டிசைனர். நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னு உள்ளே போகிற வேண்டிய விஷயம் என்னென்னா, நாக்ரி உள்ளே போதா இல்லை வேறு சைட்டுக்கு போதான்றது பார்க்கணும். நான் இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா வேறு சைட்டுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நமக்கு இந்த சைட்டில் பார்க்கும்போது எனக்கு நமக்கு ஒரு இது இருக்குது. லைக் வந்து ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ரிவ்யூஸ் பார்க்கலாம். கிளிக் பண்ணுறான் அந்த ரிவ்யூஸை. அவன் என்ன சொல்கிறான், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இன் குஜராத், சீன் ஒன்னான்னு மிஸ்ஸு, நாட் குட் ஒர்க்கிங் கல்ச்சரு, நாட் ஒர்க்கிங் குட் கல்ச்சர்ன்றான். இட்ஸ் குட் கம்பெனி ஃபார் ஃப்ரெஷர், வி கேன் லேர்ன் நாட்ஸ் ஆஃப் நாலேஜ் ஃப்ரம் த சீனியர்ஸ், ஃப்ரெண்ட்லி கோவர் பட் ஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறான். இந்த மாதிரி கம்பெனியோட நம்ம விஷயத்தை இது வந்து ஃபேக்காகவும் இருக்கலாம், நல்லா அவங்க போட்ட ரிவ்யூவாக இருக்கலாம், ஃபேக்காகவும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த நெட் அவென்யூ டெக்னாலஜி அப்படின்னா என்னதுன்னு பார்க்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்றது பார்க்கணும். இஃப் தே ஆர் அ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருந்தால் தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிடணும். கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் ரெஸ்யூமை போட்டுடணும். இது வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியாக இருந்தால் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 10x இருக்கும் ப்ரெஷர். ஓகேங்களா? 10 மடங்கு ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் டெய்லியும் உங்களை போட்டு புழிவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ரெடினா அஃப்கோர்ஸ் யூ கேன் கோ ஃபார் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வந்து பல மடங்கு பெரிதாகி உங்கள் பிரெயின் வந்து அப்படியே ரவுண்ட் ஆகிடும். அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ வந்து பார்க்குறீங்க, இது என்ன பேஸ்ட் கம்பெனி இது? உங்களுக்கு அபவுட் டஸ் போகுமா? அபவுட் டஸ் லக்ஸரி பிராண்ட் அதான் இது உங்களுக்கு ஏதோ ப்ராடக்ட் போல். ப்ராடக்ட்னா ஓகே, நம்ம கொஞ்சம் கூட அனலைஸ் பண்ணால் இது உங்களுக்கு ப்ராடக்டாக சர்வீஸ் பேஸாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து ப்ராடக்ட் பேஸாக தெரிஞ்ச பிறகு ப்ராடக்ட்டுக்கும் சர்வீஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், சர்வீஸுன்றது வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றது இங்கே போட்டிருப்பாங்க. சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது இன்னொருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுக்குற மாதிரி தான், அது பேர் தான் சர்வீஸ். சர்வீஸ்னால் என்னது? ஒருத்தர் சர்வீஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இப்போ கம்பெனின்னு வரும்போது B2Bன்னு சொல்லுவாங்க, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்ன்னுவாங்க. இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து எனக்கு மொபைல் ஆப் வேணும், வெப்சைட் வேணுன்றது இன்னொரு கம்பெனிக்கிட்ட போய் கேட்பார். அந்த கம்பெனி அந்த பண்ணி கொடுக்குற கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனின்றது என்னென்னா, உங்களுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ நெட் அவென்யூன்றது நெட் அவென்யூன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று ரெடி பண்ணி வச்சு அதை சேல் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ இதுக்கும் என்ன ரிஸ்க்குனா, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் ரிஸ்க் வந்து அதிகம். எப்போ வேணால் கம்பெனி வந்து டவுன் ஆகலாம், எப்போ வேணால் உங்களை தூக்கலாம் வேலையை விட்டு. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் அப்படி கிடையாது. ப்ராடக்ட் பேஸ்ன்றது நீங்கள் ஒர்க்கு பண்ண தான் உங்கள் ப்ராடக்ட் சேல் ஆகும். உங்களுக்கு அப்படி அதோட உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிறது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? கல்ச்சர் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் கல்ச்சர் சொல்லுவாங்க. சர்வீஸ் பேஸில் அப்படி கிடையாது. என்ன ஒர்க் போகுதுன்னே தெரியாது, ஏதோ ஒர்க் வரும், ஏதோ பண்ணிகிட்டே இருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் ப்ராடக்ட் பேஸ் தான் சூஸ் பண்ணுவேன், சர்வீஸ் பேஸ் சூஸ் பண்ண மாட்டேன். ஃப்ரெஷராக இருக்கும்போது நான் சூஸ் பண்ணேன், ஸ்டார்ட் அப்பில் ஃப்ரெஷராக இருக்கும்போது சர்வீஸ் பேஸ் கம்பெனி சூஸ் பண்ணேன். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நம்ம ப்ராடக்ட் பேஸ் தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு. ஸோ ஓகே, செகண்ட் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது எங்கே போகுது, இப்போ கிளிக் பண்ணால் வேறு ஒரு சைட்டுக்கு போகுது. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குட் நாலேஜ் இன் கிரியேட்டிங் ஒய் ஃப்ரேம், ஸ்டோரி போர்ட்ஸ், யூசர் ஃப்ளோஸ், ப்ராசஸ் ஃப்ளோஸ், சைட் மேப்ஸ், இந்த கதைலாம் விட்டுருப்பான். அது ஒரு மண்ணாங்கட்டியும் இருக்காது. அதில் உங்களுக்கு வரப்போகிறதே நான் ரீடிசைன் பண்ணுறது இது பண்ணுங்கப்பா, அப்படி தான் இருக்கும். யாரும் உட்காந்து ரிசர்ச் பண்ணிக்கின்னு ஒய் ஃப்ரேம் போட்டுக்கலாம் இருக்க மாட்டானுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சும்மா. மேபி யூஎஸ் கம்பெனியாக இருந்தால் இதில் இருக்கிற பாதி இது வந்து முக்கால்வாசி இது நீங்கள் பண்ணுவீங்க. இது கண்டிப்பாக இது வந்து சென்னைனா இப்போ இந்தியன் பேஸ்ட் கம்பெனியாக தான் இருக்கும். ஆனால் இவங்க ஒர்க் பண்ணுறது வந்து இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குற இடம் வந்து யூஎஸ்ஆர் இருந்தால் மேபி நீங்கள் இதெல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் கேன் ஃபார்வர்ட் தி ரெஸ்யூம் டு கெரியர்ஸ் அட். ஓகே, நமக்கு வந்து ஒரு டேட்டா கிடச்சிருக்கு, இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து மெயில் பண்ணிடலாம். இதுமாதிரி நீங்கள் டேரெக்டாக மெயில் பண்ணுறது வந்து பெட்டர் என்ன கேட்டிங்கன்னா. நாக்ரி வச்சு பண்ணிங்கன்னா, நாக்ரியிலே இப்போ பாருங்கள் 1222 பேர் போட்டானுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? 1222 பேர் வந்து இதுக்கு போட்டிருக்கானுங்க. அப்போ 1200 பேரில் வந்து நீங்கள் ஒருத்தர்னா அது வந்து இட்ஸ் வாய்ப்பு கம்மி ரொம்ப. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மெயில் போயிட்டு உங்கள் ரெஸ்யூமை போட்டு அமுச்சு விட்றணும்.
ஐ எம் லுக்கிங் ஃபார் த ஜாப்ஸ். நான் வந்து நாக்ரியில் பார்த்தேன் உங்கள் வெப்சைட்டை, இது ஜாப் ஓப்பனிங் பார்த்தேன். ஐ வாண்ட் டு ஜாயின் இன் அ கம்பெனி அப்படின்னு சொல்லி உங்கள் ரெஸ்யூமை ப்ளீஸ் ஃபைண்ட் தி அட்டாச்மெண்ட் பிலோ ரெஸ்யூமை போட்டேன். தேங்க்ஸு சொல்லி அமுச்சு விட்டணும். ஸோ வந்து 90% உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ திஸ் இஸ் த செகண்ட். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமா, அதாவது ரிமோட் ஒர்க்கா இல்லை டேரெக்டாக போய் ஒர்க் பண்ணுறீங்களான்றது கான்செப்ட். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போனீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது வந்து ஒரு 6 மந்த்து முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சு, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. இப்போ பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாகிட்டு வந்துடுச்சு. பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு. டேரெக்டாக ஒர்க் பண்ணுறது தான் நிறைய இப்போ கம்பெனி போகிறாங்க. அதுதான் கொஞ்சம் சேட் ட்ரூத். ஸோ மேபி முக்கால்வாசி நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேட பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நேராக போய்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நம்பரே கொடுத்துருப்பாங்க. நம்பர்லாம் கொடுத்தா டேரெக்டாக ஃபோன் பண்ணிவிடுங்க. டேரெக்டாக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரி நான் கம்பெனியை வந்து பார்த்தேன் நாக்ரியில், அதனால் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கேன். அவ்வளோதான் 4 விஷயம். இதை வந்து மைண்டில் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஜாப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். திஸ் இஸ் ஆகாஷ் ஷைனிங் ஆஃப். பாய். Music licensing reimagined.